இன்றைக்கி நம்ம பருப்பு போளி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊறியாச்சு. இதை குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். இப்போ இது மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். மூழ்கிற அளவு தண்ணி விட்டுட்டு 4 விசில் வரட்டும். மூடி வச்சிடலாம். 4 விசில் வந்தோடனே பார்க்கலாம். இப்போ 1 டம்ளர் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட்டை கூட்டி கொடுக்க, ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பிசையணும். அவ்வளோதான். அப்படி பசஞ்சு வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சிடலாம். இது வந்து ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். 4 விசில் வந்தாச்சு. இப்போ பார்க்கலாம். ஆயிடுச்சு வந்துருச்சு. இப்படி வந்துருச்சு. இப்போ நம்ம இதோட தேங்காய் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். வேக வச்ச கடலைப்பருப்பு, அதில் 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதில் தேங்காய் துருவல் ஃபுல்லாக போட்டுட்டு தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காயும் வேக வச்ச கடலைப்பருப்பும் மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ எப்படி பூரணம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த டம்ளரில் கடலைப்பருப்பு 1 டம்ளர் எடுத்திருந்தோம். அதே மாதிரி 1 டம்ளர் வெல்லத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அது கரையிற அளவுக்கு போதும். ஏன்னா வெல்லத்தில் வந்து குப்பையெல்லாம் இருக்கும். அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வெல்லத்தை கரைச்சாச்சு. இப்போ வடிகட்டிட்டு பார்க்கலாம். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ இதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஆயிடுச்சு. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மைதா ஊற வச்சு 4 மணி நேரம் ஆச்சு. பார்க்கலாம். நல்லா பாருங்கள், எலாஸ்டிக் தன்மை இருக்குது. இப்போ நம்ம போளி பண்ணலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு கிண்ணத்தில் விட்டு வச்சுக்கோங்க. அதை எடுத்து நல்லா தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து நல்லா மெல்லிசாக தட்டணும். நடுவில் பூரணம் எடுத்து வைக்கலாம். பூரணம் எடுத்துட்டு வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ திருப்பி தட்டலாம்.
ஈவனாக எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி, ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தட்டினா தட்டியாச்சு. இன்னொன்று தட்டி காமிக்கிறேன். இன்னொரு தட்டலாம் கொஞ்சம் எண்ணெயை இது பண்ணிக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து போட்டு எண்ணெயை தொட்டுட்டு நல்லா ஊறினதுனால நல்லா விரிஞ்சு கொடுக்கும். இப்போ இதில் பூரணம் வைக்கலாம். வச்சுட்டு மூடிடலாம். மூடிட்டு இப்போ இதை தட்டிடலாம். போகி பண்டிகைக்கு போலி பண்ணுவாங்க. அவ்வளோதான். இப்போ போலி தட்டியாச்சு. இப்போ வந்து கல்லில் போட்டு எடுக்கலாம். இப்போ கல் காஞ்சாச்சு. நெய் விட்டுக்கலாம். இப்போ தட்டி வச்சுக்கிற போலியை இதில் போடலாம். சுற்றி கொஞ்சம் நெய் விடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்தாச்சு, அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். வெந்துருச்சு, இந்த மாதிரி வரணும். போலி சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ இன்னொரு பக்கமும் வெந்தாச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். சுவையான பருப்பு போலி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.